சௌகரியமா இருக்கீங்களா? ஏதோ முன்னுக்குள்ள நல்லா நகரமா நல்லா இருக்கிறோமா. ஏன்னா கையம்மா உயரம் போகும்போதே தெரியுது. ஏன்னா உண்ட மழைக்கும் தொண்டருக்கும் உண்டு. தொண்டருக்கு உண்டுன்னு அவங்க சொன்னாங்க. உண்ட மழைக்கும் உங்களுக்கு தொண்டியா அடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒரு விதமா நடந்துக்குவேன். ஆனா உண்டான மட்டும் ஒரு விதமா நடந்துக்குவேன் எப்பவுமே. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் கராக்கி அடிக்கும். நீ அவனுக்கு அண்ணா அந்த பயம் கிடையாது. அப்புறம் நில்லுன்னா பாட்டுக்குவேன். அதனால தான் உன் மேல பாசம். நில்லுனா பட்டுக்கணும். அந்த மாதிரி பொண்ணா நானு. அவளை எளிய மனசு உனக்கு. தாதியம்மா சபையை பார்த்தவன் உலகத்திலே தேவ சபை, தில்லையிலே கனக சபை. இது என்ன யதாசனம்? கிலாப்பாக்கம் நன்னகரத்திலே பெருத்ததோர் மக்களால் கூடப்பட்ட இது மக்கள் சபை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்கள் சபை, இப்ப மானாவாரி சபை ஆகி போச்சு. உள்ள போய் வெளியே வர்றதுக்குள்ள அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி இதை பாக்குறதுக்கு எல்லாம் டெலிவரிக்கு வந்துக்குதா? படுத்தவங்க எல்லாம் பெட்ல இருக்கிறவங்க, உட்காந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்தாந்து கேட்ல இருந்து உட்காந்துருக்காங்க. எப்ப போறது? 12 மணி தான் இருப்பாங்க. அப்பதான் போவாங்களா? அப்பதான் இருப்பாங்க. உள்ள போவாங்க. இது வரைக்கும் சோறு வச்சு உட்காந்துருவாங்க. எல்லாம் பெட்ல உட்காந்துருவாங்க. சாதியம்மா அப்படி இருந்தபோது எப்படி சமீபத்தானே வந்திருக்க முடியாத மாதானவர்கள் என்னாரியா சேர்வை குழந்தை போயிட்டு வெடிஞ்சு போச்ச. அடிக்கூடாது செய்யக்கூடாதுன்னு பார்த்தா என்ன இதுல பைபாஸ் ரோட இல்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுறான்பா. டாக்டர் பார்த்தா எல்லாம் உள்ள போவாங்க. எவ்வளவு அடிக்கிறியோ அவ்வளவு எனக்கு தான் நல்லது. ஒரு நாள் மனம் இறங்கி தானே பாப்பா. எதுக்கு பொருள் கேட்டா அதுதான் இறங்குன்னு பாக்குறேன். இறங்க மாட்டேங்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? எதனால? அதான் வருவது வந்தே தீரும். ஆமா, வராதது வருவது அது வரவே வராது. அதை எதிர்பார்த்து ஏன் மனசு புண்ணாக்கி கிடக்குற? அப்ப மொத்தமா சேர்த்து இளவ காத்த கிளி. அப்ப கடல் நீர் பெருத்தால் என்ன, அந்த கங்கை தான் வளர்ந்தால் என்ன, கங்கையோ வளர்ந்தால் என்ன, அப்ப சூரியன் எரிந்தால் என்ன, அந்த நாய் மூளையில் பால் சுரந்தால் என்ன, எரிந்தால் என்ன, நாய் மூளை பால் சுரந்தால் என்ன, அங்க எட்டியம் பழுத்தால் என்ன, இந்த லோபிதான் வாழ்ந்தால் என்ன. பெரியமா எட்டி இருந்தா இல்ல எவ்வளவு பேர் மனுஷன் பேசிட்டு அது என்னன்னு கேளு. நீ கடல் நீரா கூட இரு, ஆனா அது ஒண்ணுத்துக்கும் புண்ணியத்துக்கு உபயோகப்பட போறது கிடையாது. எப்படி 4 பாகம் இந்த உலகமாகப்பட்டது, மூக்கடலால் சூழப்பட்டது இந்த நாடு, 3 பகுதி கடல் நீரால் சூழப்பட்டது, ஒண்ணுதான் ஒண்ணே நிலத்தால சூழப்பட்டது. அப்பேற்பட்ட கடலாகத்தான் இருக்கின்ற போது அது அம்மா பெருசாகத்தான் இருக்கின்றது. தாகம் என்று வருகின்ற போது அந்த கடல் தண்ணி அமௌண்ட் குடிக்க முடியும். அதில் அறியாமலே சிறியதோர் குழியை எடுத்து அதிலே வரும்படியான அந்த நீரானதை சுவைத்தோமானால் எத்தன்மையாக இருக்கும். அந்த குழி குடிடா, அந்த குழியில தானே உன்னை வச்சு மூடணும். அதன் போல என்ன குயில வைப்பாங்க, உங்க எல்லாம் கரண்ட்ல தட்டுவாங்களா? எவ்வளவு பேர் தான் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் சரி, அதற்கு உபயோகமா இருக்கணும். எவ்வளவு பெரிய எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, பணக்காரனாக வாழ்ந்தாலும் சரியே, 10 பேருக்கு நன்மையா வாழ்ந்துட்டு போயிடணும். பெரிய ஆசிரியராக இருந்தாலும் சரியே, 4 பேருக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். அப்பதான் அவருடைய பேரு பின்சங்கதிகளுக்கு தெரியும். தெரியாம போயிட்டா இப்ப சாத்தமங்கலத்தாரு கூட இவ்வளவு பேரு இவ்வளவு நேரம் ஒருத்தரை பத்தி பாடின்னு வாழ்த்தின்னு இருந்தாரு. உங்க ஊருக்காரு அது நான் தானே கத்து கொடுத்தாலும் யாருக்கு 2 பேரும் ஒரு ஊருக்காரு வருவாரு. நான் எல்லாம் சொல்லி கொடுத்து அவரை போலவே புண்ணிய மூர்த்தியாகத்தானே இருந்து அவர் எழுதி வச்சார தவிர அதை வச்சு அவரு 10 ரூபாய் சம்பாதி சாப்பிட்டாரா? இல்லையே. அதை வச்சு நம்ம தானே பொழைக்கிறோம். இப்ப ராதான புண்ணியத்துல நம்ம தான் போய் சாப்பிடுறோம். ஆனா அதையாவது சொல்றமே மனசார அது இருந்தாலும் அவருடைய ஆத்மாவானது சாந்தி அடையும். நம்ம பாடலை எப்படியே பாடினாலும் சரி, நம்ம பெயரை சொல்லுதுங்க குழந்தைங்க அப்படின்னு எழுதுனவருக்கு ஒரு புண்ணியமாகத்தானே ஆகும். அப்ப நம்ம கூட ஆரம்பம் பேர் சொல்லித்தானே அவர் சேர்த்து எனக்கு இன்னொரு ஆளுக்கு நான் எங்க போறேன்.
இதாங்க பேர் சொல்லி பாட்டானா நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடுறேன் கனால பாட்டு சாதியம்மா அத்தலமான சபைமுன்பாக தானே வந்திருக்கு இப்படி அரமாதானவள் இன்னார் இனியார் ஏதாகிலும் உனக்கு விளக்கம் இல்லையம்மா இது வரைக்கும் தெரியலையா நீ வந்து நீ பாடு நிக்கிற நாம நான் காரணம் எப்படி தெரியும் எனக்கு எத்த காட்ட சொல்லிங்க இப்ப நான் எத்த காட்டினா நீ எத்த பார்க்க போற ஐயோ ஊரு இல்ல அததான் பார்த்தால நீ என்னதான் செய்ய போற ஏன்னா ஒரு 4 மாட்டு பசங்களாண்டு விட்டு வாங்கி சொல்லுவேன் நீ கேக்குறீங்க எப்படி ஆம்பளை பார்த்தா என்ன ஆம்பளை நான் ஒரு இந்த பாரு கட்ட பேர் எடுக்க 1 நிமிஷம் ஆகாது ஆமா ஆனா நல்ல பேர் சம்பாதிக்க சில காலங்கள் ஒன்னும் இல்ல 4 தலைமுறை நம்ம பேர் என்ன செஞ்சீங்கன்னா ஒரே ஒரு வேலை செஞ்சா போதும் 4 தலைமுறை பேர் ஐயா என்னடி அது ஒண்ணுமே இல்ல சின்ன விஷயம் தான் என்ன ஒண்ணு இல்ல இந்த கோடியில ஒரு வட்டி ஊசி எடுத்து ஒரு கூட கொளுத்திட்டுன்னு வச்சுக்கா சரி 4 தலைமுறை அந்த பேர் அழியாது அது எப்படி 4 தலைமுறைக்கு நிக்கும் என்ன அது எப்படி நிக்கும் ஒரு வீடு கொளுத்தோம்னா ஒரு வீடோட போவாது அது ஒரு வாடையே எங்கி முடியும் அந்த ஒரு தெருவு அப்ப என்ன பண்ண இப்படி பான்னு வச்சு யார் பார்த்தா வீடு கொளுத்தி போறான் பாரு உன் பேர் சொல்லுவாங்க நான் செத்துட்டேன்னா யார் பண்ண பையன் அப்படின்னு வச்சுக்கா வீடு கொளுத்தி புள்ள உனக்கு பிறகுற புள்ளைய சொல்லுவாங்க அவனும் சேர்த்தான்னு வச்சுக்கான் அதை பார்த்து யாரு வீடு கொளுத்தி பேர ஒரே ஒரு வீட்டை கொளுத்தா போதும் நீ கூட கொளுத்து பேரு அப்படின்னு நிற்கும் 4 தலைமை நிக்கல பேரு வீடு கொளுத்தியா கூட தோல் கட்டி போறது சாதியம்மா இருந்தாலும் சரியே என்னுடைய விளக்கம் சாதியம்மா அப்படி இருந்தாலும் போதும் சபையில வந்தவள் யார் என்று உனக்கு விளக்கம் நான் ஒரு 2ஆம் கோட்டம் சவுக்கு தோப்பு சொம்பு வச்சுட்டு தவளி தூக்கிடுவேன் அந்த மாதிரி திருட்டு பையன் தான் தெரியும் விஷயத்துக்கு வா சபைக்கு வந்தது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போறாள் அமர்ந்திருக்க முடியாது அத்தனை மட்டும் எல்லாருக்கும் தெரியணும் கொஞ்சம் இது வரேன் இவனுக்கு அறிவு இல்லையா இதெல்லாம் எடுத்துடணும் அப்புறமா பெரிய மாட்டேன்